ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, வாட் இஸ் ஆட் கோட்? ஆட் கோட்னா என்ன? எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் ஆட் கோட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஆட் கோட் இன் எக்ஸ்போர்ட் மீன்ஸ் ஆத்தரைஸ்டு டீலர் கோடு. ஸோ ஆட் கோடுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆத்தரைஸ்டு டீலர் கோட். ஸோ இந்த ஆத்தரைஸ்டு டீலர் கோடு வந்துட்டு நம்ம எங்கே வாங்கணும் அப்படின்னா பேங்க்கில் போய் வாங்கணும். ஸோ பேங்க் வந்து வில் ப்ரொவைடு திஸ் கோடு. அந்த கோடு வந்து ஒரு 14 டிஜிட் நியூமரிக் கோடாக இருக்கும். ஸோ இந்த ஆத்தரைஸ்டு டீலர் கோடு அப்படிங்கிற கோடை வந்து நம்ம எங்கே போய் வாங்கணும் அப்படின்னா பேங்க்கில் தர்ற அந்த கோடுக்கு பேர் தான் ஆத்தரைஸ்டு டீலர் கோடு ஆர் ஆட் கோடு அப்படின்றாங்க. ஓகே, ரைட். ஸோ while doing EDI registration, you must provide add code to your customs house agent. ஸோ நம்ம வந்து EDI ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நம்ம கட்டாயமாக நம்ம என்ன செய்யணும்னா பண்ணணும்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் நான் ஒரு ப்ரீவியஸ் வீடியோவில். தட் இஸ் வாட் இஸ் EDI ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற அந்த வீடியோவில் வந்து EDI ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அந்த வீடியோ போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும். ஓகே, ஸோ EDI ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நம்ம கட்டாயமாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் கோடுங்கிற அந்த ஒரு டாக்குமெண்ட் இருக்கும். அந்த ஆட் கோடு டாக்குமெண்ட் வந்து நம்ம எங்கே கொடுக்கணும் அப்படின்னா கஸ்டம்ஸ் ஹவுஸ் ஏஜென்ட்டில் கொடுக்கணும். ஸோ கஸ்டம்ஸ் ஹவுஸ் ஏஜென்ட்டில் கொடுத்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா EDI ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ண முடியும். ஸோ சிம்பிளாக சொல்கிறதுனா EDI ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம எப்போ பண்ணுறோமோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் அந்த EDI ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த டாக்குமெண்ட் தான் என்னென்னா அந்த ஆட் கோடு. ஸோ பேங்க்கில் இருந்து ஒரு லெட்டர் தருவாங்க. அந்த லெட்டரை எடுத்துகிட்டு போய் நம்ம எங்கே கொடுக்கணும் அப்படின்னா அந்த கஸ்டம்ஸ் ஹவுஸ் ஏஜென்ட்டை வந்து கொடுக்கணும் நம்ம. ஓகே, ஆர் நம்ம ஷிப்பிங் ஏஜென்ட் கையில் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா EDI ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு தேவைப்படுற அந்த EDI ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு தேவைப்படுற ஒன் ஆஃப் த டாக்குமெண்ட் தான் என்னதுன்னா அந்த ஆட் கோடு லெட்டர். ஸோ ஆட் கோடுங்கிறது நான் ஜஸ்ட் இப்போ தான் நான் சொன்னேன் 14 டிஜிட் நியூமரிக் கோடு. அது வந்து நம்ம பேங்க்கில் இருந்து தான் நம்ம வந்து வாங்கணும். ஸோ எந்த பேங்க்கில் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்க்கு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறீங்களோ அந்த பேங்க்கில் இருந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட்டை ஒரு லெட்டர் ஃபார்மேட்டை வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ஷிப்பிங் ஏஜென்ட் வந்து கொடுப்பாரு. ஸோ உங்கள் ஷிப்பிங் ஏஜென்ட்டை காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு லெட்டர் ஃபார்மேட் ஆட் கோடு ஃபார்மேட்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க. ஜஸ்ட் டாக்குமெண்ட் ஃபார்மில் கொடுப்பாங்க. அந்த ஆட் கோடு ஃபார்மேட்டை வந்து நீங்கள் வந்து அந்த லெட்டரை ஃபில் பண்ணிவிட்டு நேராக பேங்க்கில் போய் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா ஆட் கோடு அந்த டாக்குமெண்ட் அந்த லெட்டரை வந்து பேங்க்கில் இருந்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த லெட்டரை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா EDI ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணணும். இதை யார் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னா உங்கள் ஷிப்பிங் ஏஜென்ட் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ EDI ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். எவ்ரி போர்ட்டு, அதாவது நீங்கள் எந்தெந்த போர்ட்டில் இருந்தெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்களோ அந்த போர்ட்டில் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா EDI ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டே பண்ணி வச்சுருக்கணும். அதாவது ஒரு மதுரை ஏர்போர்ட்டில் இருந்து நம்ம ஷிப் பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோன்னா மதுரை ஏர்போர்ட்டில் EDI ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ட்ரிச்சி ஏர்போர்ட்டில் பண்ண போகிறோன்னாலும் ட்ரிச்சி ஏர்போர்ட்டில் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா EDI ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி சென்னை சீ போர்ட் வழியாக பண்ண போகிறதா இருந்தாலும் நம்ம சென்னை சீ போர்ட்டில் தனியாக ஒரு EDI ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து தூத்துக்குடி சீ போர்ட் வழியாக பண்ணாலும் அங்கே என்ன பண்ணணும்னா ஒரு EDI ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து தனியாக நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும். ஸோ இப்படி நீங்கள் எந்த போர்ட்டில் நீங்கள் வழியாக நீங்கள் பண்ணாலும் அந்தந்த போர்ட்லலாம் கட்டாயமாக என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா EDI ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்கணும். இந்த EDI ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படுற அந்த டாக்குமெண்ட்டுக்கு பேர் தான் என்னதுன்னா அந்த ஆட் கோடு அப்படிங்கிறது. ஸோ அந்த ஆட் கோடு நம்பர் இருந்தால் தான் நம்ம EDI ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ண முடியும். ஸோ அதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் ஷிப்பிங் ஏஜென்ட் வந்து உங்களுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. இப்போ நான்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஆட் கோட்னா என்னன்னு தெரியாது. ஷிப்பிங் ஏஜென்ட் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்லாம் என்கிட்ட கொடுத்தாங்க. அந்த ஃபார்மேட்லாம் என்கிட்ட வந்து கொடுத்தாங்க. ஆட் கோடு ஃபார்மேட்டை கொடுத்து பேங்க்கில் போய் நீங்கள் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் இப்போ உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் எப்படி ஆட் கோடு எடுத்தனோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இந்த மெத்தடை நீங்கள் பேங்க்கில் போய் நீங்கள் வாங்கிட்டு உங்கள் ஷிப்பிங் ஏஜென்ட் கையில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த லெட்டரை யூஸ் பண்ணி அவங்க வந்து EDI ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க.
ஓகே, ஸோ தென் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈஸியாக வந்து எந்த போர்ட் வழியாக நீங்கள் ஷிப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த போர்ட் வழியாக ஷிப்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆட் கோட் வந்து என்ன பர்பஸ்க்காண்டி யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் பண்ணும்போது அந்த கஸ்டம்ஸ் ஹவுஸ் ஆஃபீஸில் வந்து கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் பண்ணும்போது அந்த ஷிப்பிங் பில் ஜென்ரேட் பண்ணுவாங்க, ஷிப்பிங் பில் நம்பர் ஜென்ரேட் பண்ணுவாங்க. அந்த நம்பர் ஜென்ரேட் பண்ணும்போது இந்த ஆட் கோடும் இடிஏ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து மஸ்ட்டாக இருக்கணும். ஸோ அந்த இடிஏ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தால் தான், அந்த ஆட் கோடை வச்சு இடிஏ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எலிஜிபிள். எதுக்கு எலிஜிபிள் அப்படின்னா ஷிப்பிங் பில் வந்து ஷிப்பிங் பில் நம்பர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருப்பீங்க. ஸோ அதனால தான் இந்த ஆட் கோடு வந்துட்டு வெரி இம்பார்ட்டன்ட். ஆட் கோட் அண்ட் இடிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ். ஸோ ஆல்ரெடி நான் வந்து இடிஐ ரெஜிஸ்ட்ரேஷனுக்குனே செப்பரேட்டாக வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வாட் இஸ் இடிஐ ரெஜிஸ்ட்ரேஷன், இடிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எப்படி பண்ணணும், எந்த வழியிலலாம் இடிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஆட் கோட் அண்ட் இடிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றி நீங்கள் வந்து கிளியராகவே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கான லிங்க் வந்து நான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்த்தீங்கன்னா அதில் இருக்குது. ஸோ அதை போய் பார்த்தீங்கனாலே நீங்கள் வந்து இடிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும்.